ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். விஜயன் இப்படி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்நாள் சிஎம், நிரந்தர சிஎம், எப்போதும் அவர் தான் தமிழ்நாட்டு சிஎம், அடுத்த பிரதமரும் சொல்லலாம், கம்மிங் ஜூன். ஸோ அவரை ஆட்சி செய்கிறது தான் இருக்குது. ஸோ ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளாட்டுமே பெருமையாக இருக்குது. இது ஃபஸ்ட் டே டியூட்டிலே வந்து கலக்கி விட்டார். என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, நேற்று வந்து ஃபஸ்ட் நாள் டியூட்டி, எல்லாருக்கும் பொறுப்பு, எல்லா எம்எல்ஏக்கள் அவங்கவுங்க பொறுப்பு ஏற்றுக்கினாங்க. அதுக்கப்புறம் பட்டை கிளப்பிட்டாரு. எனி டைம் கோட்டு சூட்டோட தான் ஆள் இருக்காரு. அது நிரந்தரமாக கோட்டு சூட்டோட இருப்பாரா, இல்லை அப்புறம் வேட்டி சட்டை கட்டுவாரா, இல்லை தெரியல பேண்ட் சட்டை என்னன்றது அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. உங்களோட பயணிக்க எனக்கு நல்லாயிருக்கும். உங்களோட உதவி எனக்கு எப்போ தேவை. மை சேனல் இஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். விஜயனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணீங்களோ அதே மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணி நல்லாயிருக்கும். இப்போ என்ன பேச போகிறேன்னா, விஜயனா வந்துட்டு சிஎம் ஆனது எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது வந்துட்டு பெருசாக யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் கண்டிப்பாக எதிர்பார்க்காத, நம்ம கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. டியூட்டி முடிஞ்சதுமே ஸோ கிடைச்ச பிரேக்கில் ஸ்ட்ரெயிட்டாக வண்டி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிடுச்சு. இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அப்போ அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா லைவாக போயிட்டுருக்கு டிவியில். இது வந்துட்டு என்னன்னா, இது வரைக்கும் யாருமே அது மாதிரி லைவாக காட்டுறதில்லை. ஸோ நான் பார்த்ததில்லை டிவியில். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு லைவாக போயிட்டுருக்கு. ஸோ சுச்சுவேஷன் என்னன்றது அப்பப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேப் கிடைக்கும் போது. ஸோ அவங்க வேலையை அவங்க பார்த்தா, நம்ம வேலையை நம்ம பார்த்தா தான் நமக்கு சோறு. அதனால் வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து அமைச்சரவை ஸ்டாலின் உதயநிதி வந்து இப்போ பொறுப்பேற்கும் போது விஜயனாவை பார்க்கவே இல்லை. சிஎம்முக்கு ஒரு சல்யூட் பண்ணவே இல்லை. நேராக போயிட்டு அவர் பாட்டுன்னு கண்ணாடி போட்டுட்டு கண்ணை கழட்டுறது மாட்டுறதை போட்டு அவர் பாட்டு உரிமையை எடுத்துகிட்டு வந்துனே இருந்துட்டார். இதெல்லாம் வந்து திஸ் இஸ் டூ மச். இருக்கலாம், என்னதான் வெளியில் வந்துட்டு வெள்ளையும் சொல்லியுமா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பிளாக்காக தானே இருக்குது மனசு. ஸோ மைண்டு பிளாக்காக இருக்குது. ஸோ சிஎம்ன்றது அவங்க மதிப்பு கொடுத்து தான் ஆகணும். நம்ம ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறோம், சின்னவங்களோ பெரியவங்களோ, நம்ம சீனியராக கூட இருக்கலாம். பட் அவங்களோட திறமையை பொறுத்து அவங்க மேலே வந்துடுவாங்க. நம்மளோட வயசில் சின்னவங்களாக இருக்கலாம். பட் பதவின்றமோ உயர்வு, அந்த உயர்வு பதவிக்கு நம்ம கண்டிப்பாக சல்யூட் அடிச்சு தான் ஆகணும். ஒன்று சல்யூட் அடிக்கணும், இல்லைன்னா வெளியில் வந்துடணும். அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. நான் சீனியரு, நான் இங்கே இருக்கேன், எனக்கு போஸ்டிங்கே கொடுக்கல அப்படின்னு ஒரு கம்பெனியில் போயிட்டு நம்ம சண்டை போட முடியாது. கம்பெனி நிர்வாகம் என்ன முடிவு பண்ணதோ, ஒருத்தர் நியமிக்குதோ, அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் வந்து அண்ணா வந்துட்டு சிஎம் ஆகிட்டாரு. டிவிகே தலைவர் விஜயண்ணா வந்துட்டு சிஎம் ஆகிட்டாரு. ஸோ அவங்களுக்கு கீழே நீங்கள் இருக்கீங்க எதிர்கட்சி, நாங்கள் தான் ஆண்ட கட்சி, நாங்கள் வந்து மறுவாதை கொடுக்க மாட்டோம்னா ரொம்ப மிஸ்டேக். ஸோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து, அம்மாவை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டு அவர் உரிமை எடுத்துட்டு போய் நின்றார். இதெல்லாம் வந்து திஸ் இஸ் டூ மச். மற்றவங்க எல்லாமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. விஜயனாவை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மக்களே அக்செப்ட் பண்ணியாச்சு, நீங்கள் அக்செப்ட் பண்ணால் என்ன, பண்ணலாம் என்ன. ஸோ அதெல்லாம் தாண்டி விஜயண்ணா வந்துட்டு ஸ்டாலின் கிட்ட போயிருக்காரு, சீமான் கிட்ட போயிருக்காரு, அன்புமணி கிட்ட போயிருக்காரு, வீரமணி கிட்ட போயிருக்காரு, எக்ஸெட்ரா. ஸோ எல்லாம் போயிருக்காரு. ஸோ இதே இந்த வீடியோ பார்த்தா நம்ம திருமாவளவன் அவர்கிட்ட போனாரா இல்லையான்றது தெரியும், நான் பார்க்கல. இதெல்லாம் வந்து அரசியல் தாண்டி இல்லைன்னா வரலாறு திரும்புகிறது என்ற பேருக்கு திரும்பியாச்சு. வரலாறு திரும்பியாச்சு. எம்ஜிஆர் வந்துட்டு மறுபடியும் ஆட்சியில் உட்காந்த மாதிரி தான் எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கணுன்றது வந்து பெரிய விஷயம் தான். ஸோ எல்லா நல்ல திட்டங்களும் இருக்குது. அதை வந்துட்டு ரிவ்யூ பண்ணணும், டெவலப் பண்ணணும், ப்ளஸ் அதை வந்துட்டு மென்மேலும் உயர்த்தணும். அதுதான். ஸோ அங்கே போனாலும் ஸ்டாலின் வரவேற்று ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அது மட்டும் உட்காந்து எப்போதும் போல் கொஞ்சம் பேசினாங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் வரவேற்றாரு. அங்கேயும் ஹக் பண்ணி வர வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்வீட் கலந்த கசப்பு, அவ்வளோதான். ஸ்வீட் அண்ட் இனிப்பு, அவ்வளோதான். ஒரு ஃபார்மாலிட்டிஸ். ஆல்ரெடி வீரமணியை போய் பார்த்தாரு பெரிய தேட்டரில். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே போனார். உடனே வைகோ கிட்ட போயிருக்காரு. அவரு தான் வந்து மனதார வரவேற்று இந்த ஸ்வீட் கலந்த கசப்புலாம் கிடையாது, ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு வாப்பான்னு சொல்லிட்டு வாரி அணைச்சிட்டாரு. ஸோ என்னதான் வந்துட்டு முரண்பாடுகள் இருந்தாலும், பேச்சில் முரண்பாடுகள் இருந்தாலும், கேம்பெயினில் அப்படி பேசினாங்க, நீ தான் நானே நீன்னு சொல்லிட்டு. இப்போ விஜயனுக்கு வந்து சிஎம் வந்து போட்டா போட்டி போயிட்டு இருக்கு. ஐ மீன் யார் சப்போர்ட் பண்ணுறது. அப்போலாம் வைகோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு மூத்த தலைவர், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள், சட்ட வல்லுநர் படித்தவர்.
ஸோ அவர் என்ன சொன்னார், எங்கள் கிட்டலாம் வந்துட்டு அவர் நிற்க மாட்டார், எங்ககிட்ட வந்து கேட்க மாட்டார், ஹெல்ப் கேட்க மாட்டார். எங்ககிட்டயும் சீட் இருக்குது, 2 சீட் இருக்குது, ஆனால் ஹெல்ப் கேட்கல, நாங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அது அவரோட நிலைப்பாடு. ஸோ இருந்தாலும் விஜய் அண்ணா நேராக அங்கே போயிட்டார். இங்கே முடிச்சது அங்கே போயிட்டார், வர வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு ஃபோட்டோ ஸ்டில்ஸ்லாம் எடுத்துக்கினாங்க. ஐ மீன் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு ஓவராலாக பேசி அப்படியே அனுப்பிச்சி விட்டாரு. முடிஞ்சிச்சு. ஆனால் அவர் வந்துட்டு உரிமையை எடுத்து கொண்டாடி, ஏன்னா அவரோட கட்சி, அவர் ஒரு கட்சிக்கு தலைவர், அவர் முடிஞ்சு. அடுத்தது அன்புமணி. ஸோ நான் வந்து இல்லை அண்ணா பார்த்தேன், நேரடியாக போனது ஈஸியார்லேயும் பார்த்தேன், வரும்போதும் பார்த்தேன். ஸோ அவர் போகிறாரு, நாங்கள் வந்துட்டு டீ ஷாப்பில் எல்லாம் டீ குடிச்சிட்டு போது ஆனால் சைலண்ட்டாக போகிறாரு. இப்போலாம் வந்துட்டு பெருசாக ஹேண்ட் ஷேக்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. அவரோட கான்வாய் காரு, குண்டு துளைக்காத காரு, டொயோட்டா குரூசரில் போகிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ஷேக்லாம் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவரோட வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சு, நம்மளோட வேலையை நம்ம பார்ப்போம். ஸோ குட். ஒரு சிஎம்க்கான தகுதி வந்துடுச்சு. சிஎம்னா எப்படி போவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக முறப்பா வெறப்பா அந்த ஹேண்ட் ஷேக் அதெல்லாம் இல்லாமல் அப்படியே போகிறாங்க. நம்ம எப்போவுமே வந்து நான் பார்த்த வரைக்கும் கலைஞரை பார்த்துருக்கேன், சைலண்டாக தான் போவார். ஜெயலலிதா பார்த்துருக்கேன், பொம்மை மாதிரி சைலண்டாக ஒர்க் போயிட்டே இருவாங்க, இண்டிவிடு திரும்ப மாட்டாங்க, அப்படியே பார்த்துன்னு போவாங்க. இப்போ இருந்த கரண்ட் சிஎம், முன்னாள் சிஎம் ஸ்டாலின், அவரும் பார்த்துருக்கேன், அவரும் பெருசாக பொம்மை மாதிரி தான் போவார். இல்லைனா கீழே கொஞ்சம் மொபைல் பார்த்துட்டு நான் பார்த்துருக்கேன், கிராஸ் பண்ணும்போது மெரினா சைடு நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ மேபி சென்னையில் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, கான்வாய் வாகனம் போனாலே அது சிஎம் தான் போகிறாங்கன்றது ஜஸ்ட் ஒரு பார்வை பார்ப்பாங்க, அவ்வளோதான். அவங்க வேலையை அவங்க பார்க்குற, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம். அவங்க வேலையை அவங்க பார்த்தா தான் அவங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா கிடையாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு 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 எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ மனக்கசப்பு இருக்கலாம். என்னடாது எதிர்கட்சி மீட்டிங்கில் அப்படி பேசுனாங்க, 2 பேரும் மாற்றி ஒரு தீய சக்தின்னாரு, நேற்று வந்தவங்களான்னு சொன்னார், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. சீமான்லாம் போய் பார்க்கும்போது கொஞ்சம் நெருடலாக தான் இருந்தது. விஜய் அண்ணா எந்த மைண்ட் செட்டில் பார்த்தான்னு தெரியாது. ஏடா ஒன்று கட்சி ஆரம்பித்தா ஒன்று ரைட்டில் போ, இல்லை லெஃப்ட்டில் போ, ஸ்ட்ரெயிட்டாக போனால் லாரி அடிச்சு செத்து போயிவிடா அப்படி. விஜய் அண்ணா உண்மையாகவே கழுவி ஊற்றுனது, விஜய் அண்ணாவை திட்டி தீர்த்துது. விஜய் அண்ணா வரக்கூடாது, நீ யார் கட்சிக்கு வர்றதுக்கு, நீ யார் மக்களுக்கு, நீ யார் வர்றதுக்கு அப்படின்னு கேட்டு, நீ திரைத்துறையில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எம்ஜிஆர் ஆகிடுவா, நீ வந்து எலெக்ஷன் நின்று சிஎம் ஆகிடுவா அப்படின்னு மோஸ்ட்லி 99% கழிவு ஊற்றுறது ஒரே ஒரு ஆள், மெயினான ஆள் யாரானா சீமா கூட சேர்ந்த அந்த சாக்கடை சாட்டைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் வந்து விஜய் அண்ணா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாலும் அவரோட பெருந்தன்மை, அதனால தான் அவர் சிஎம்மாக இருக்கார். காரணம் பார்த்தீங்களா, ஒரு நம்மளை அதான் ஒரு மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு, நம்ம எதிரியாக இருந்தாலும் 8 கோடி பேர் நம்ம மக்கள் தானே, அவங்களுக்கு எல்லாமே நானும் சிஎம் தானே, என்னை ஏசனாலும் சரி தூட்டுனாலும் சரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் சிஎம். ஸோ அதனால் வந்துட்டு நான் அவங்கள விட்டு பண்ண போகிறது கிடையாது, எல்லாருமே என் மக்கள் தான். வாட் மனசு தலைவருக்கு ரொம்ப பெரிய தலைவர் ஆகிட்டாரு, முழு தலைவர் ஆகிட்டாரு. ஸோ அவர் பதவியேற்ற விதங்கள் ஒன்றா, சின்ன வயசு மக்களாக இருக்கலாம், எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதவியேற்ற அவங்க பின்னாடி இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், அனுபவம் எல்லாமே இருக்கலாம். பட் அண்ணா வந்துட்டு அனுபவம் மிகுந்தவராக இருக்காரு, சிஎம் வந்துட்டு மிகுந்த அனுபவமாக இருக்காரு. அவர் கூட இருக்கிறவங்க அனுபவசாலியை மெயினாக சொல்ல போனால் இப்போ சபாநாயகராக இருக்கார் ஜேசிபி பிரபு, அவர்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்திருக்காரு. அதே மாதிரி அமைச்சராக இருக்கிற செங்கோட்டையன், அவர் எம்ஜிஆர் காலத்துல இருக்காரு. இவங்க எல்லாமே சேர்ந்து எப்பவுமே பக்கபலமாக இருப்பார். புஷி ஆனந்த், அவரும் அனுபவசாலி தான். ஸோ பல அனுபவசாலிகள் அவர் கூட இருக்காங்க. 100 பேர் இருக்கணும் அவசியம் இல்லை, 3 பேர் 4 பேர் இருந்தாலே போதும், ஒரு அனுபவசாலி இருந்தாலே போதும். ஒரு அரசனை கையாளுறதுக்கு, அனுபவம் சொல்றதுக்கு 1000 பேர் ஆலோசனை பண்ணலாம், முடிவெடுக்கிற நம்ம தலைவர் சிஎம்மாக தான் இருப்பார் அந்த விஷயத்துல. ஸோ என்ன பேசுனா ஏது பேசுனாலும் தெரியாது, அது ஆலோசனை பேசி முடிவு பண்ண மீட் பண்ணதா, அண்ணனா மீட் பண்ணதா என்று பெரிய விஷயம். ஸோ எதுவுமே நல்ல விஷயமா தான் போயிட்டு இருக்கு, பலரும் பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ முன்னாள் சிஎம் சந்திச்சதாகட்டும், வைகோவாகட்டும், அன்புமணி ஆகட்டும், சீமா, இவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாருமே ஒரு விதத்தில் ஒரு மாதிரி விஜயன் அவர் கிண்டல் பண்ணி திட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவர் காதலியே போட்டுக்கல. சத்தியமா நானா சிஎம் வந்தாலோ இல்லை நீங்கள் சிஎம் வந்தாலோ இப்போலாம் மீட் பண்ணியிருக்க மாட்டோம், கொஞ்சம் வன்மை இருந்திருக்கோம். அண்ணன் வந்துட்டு ஒரு ஸ்வீட் கலந்த ஒரு கசப்பாக தான் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. பட் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது, என்னடா இது திட்டினவங்களாம் போய் சிஎம்லாம் போய் பார்க்குறாரு விஜயனை. அது வந்து ஒரு மனப்பான்மை. கேட்டால் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 1961 67 சம்திங்
அண்ணா பதவியேற்கும் போது இப்படி தான் போய் பட்டார். தோற்கடிக்கப்பட்ட காமராஜர்கிட்ட தான் ஃபஸ்ட்டே போனாராம். அவர் காமராஜர் அளவுக்குலாம் வந்து எந்த சிஎம் வர முடியும்னு தெரியாது. நம்ம சிஎம் வந்தாருன்னா ஓகே தான். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு. ஏன்னா எம்ஜிஆர் கூட எப்பவுமே பண பலத்தோட தான் வந்தார். அவர் நடித்து சம்பாதிச்சு மக்களுக்கெல்லாம் தொண்டு செஞ்சு ராமபுரத்தில் வந்துட்டு பணமும் கொடுப்பாரு, சாப்பாடும் கொடுப்பாரு, உதையும் கொடுப்பாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹிஸ்ட்ரி பிரகாரம் தப்பு செஞ்சால் ராமபுரத்தில் வச்சு கும்பிடுன்னு கும்பிடுவார், எது இருந்தாலும் அவங்க. ஸோ அதனால் வந்துட்டு காமராஜர் வந்து ஏழ்மையான இதில் பிறந்து அவர் ஏழ்மையாகவே செத்து போயிட்டார். அவரோட பேங்க் பேலன்ஸ்லாம் பெருசாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஆயிரக்கணக்கில் தான் இருந்திருக்கு. விஜய் கிட்ட அவர் நடிகர், எம்ஜிஆர் மாரி நடிகர், டாப் லெவலில் இருக்கார். அவர்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து கோடிக்கணக்கில் செலவழித்து தான் அவரே வந்திருக்கார். சும்மாலாம் வரல. விஜய் அண்ணா வந்து சும்மா ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காந்துடல சேரில். நம்ம போட்டிருக்கிற பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டெல்லாம் அவர் வந்து உட்காந்துடல. முதலமைச்சர் சேர் வந்து பெரிய சேர், அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர், அவர் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு எந்த மனக்கசப்பாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லாட்சி பண்ணணுன்றதுக்காக எல்லாரையும் மீட் பண்ணியிருக்காரு. ஒரு பெருந்தன்மை. அதே சேம் டைம் நல்ல விஷயங்கள் தான். நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்னைக்கு பிரகாரம் வந்து ஏடிஎம்கே வந்துட்டு 32 எம்எல்ஏக்களும் சேர்ந்து 30 எம்எல்ஏக்கள் சம்திங் சேர்ந்து வந்துட்டு விஜயனுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. பட் விஜயனுக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட் ஓகே, நல்ல நல்ல விஷயந்தான். பட் அதே சேம் டைம் பேடான ஆட்கள் இவங்க எல்லாமே, ஒரு டேஞ்சரான ஆட்கள். இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது நம்பலாம், பட் வேறு வழி இல்லை. 5 ஆண்டு ஆட்சி நிலைச்சி நிற்கணும்னா சப்போர்ட் பண்ணி தானோ, அவங்களோட சப்போர்ட் அண்ணா வாங்கி தான் ஆகணும். பட் இது வந்து ஒரு பேடான ஆட்கள் தான் இவங்க, டேஞ்சர். ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் இவங்க நிறைஞ்சவங்க, பல கோடி கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், அண்ணாக்கு தெரியும், முதல்ல சிஎம்முக்கு தெரியும். அவருக்கு தெரியாமலாம் இருக்காது, நம்ம தலைவருக்கு தெரியும். பட் தெரிஞ்சு புரிஞ்ச நபர் அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ண போகிறாங்க டிவிகேக்கு. ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அண்ணா வந்து கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டாரு. ஸோ நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டு எல்லாமே மெஜாரிட்டி நிரூபிப்பார். அண்ணன் மெஜாரிட்டி ஆட்சி பண்ணுவார். அண்ணனை அசைக்க முடியாது, தலைவர் அசைக்க முடியாது. இந்நாள் சிஎம், இனிமேல் நிரந்தர சிஎம் நம்ம டிவிகே தலைவர் விஜய் அண்ணா தான். வாழ்க தமிழ்நாடு, வளமோடு வளரட்டும், புதிய ஆட்சி தொடரட்டும். மக்கள் உதவி, மக்கள் இயல்போட, அந்த ஆண்டவன் கட்டளையோட, அவரோட இயல்போட தொடரட்டும். வெற்றி நிச்சயம். எனி டைம், எனிவேர்.